வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தற்போது இன்று ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கையை பார்ப்போம். தற்போது டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் மழை மேகங்கள் குவிந்து வருகின்றன. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதிகளில் மழை தொடங்கும். தற்போது தெற்கு இலங்கை மற்றும் கிழக்கு இலங்கை பகுதிகளில் கனமழை பதிவாகி வருகின்றன. அதேபோல் டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதிகளில் வரும் மணி நேரங்களில் கனமழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல் இந்த மேலடுக்கு சுழற்சியானது மாலத்தீவு அருகே வலுவிழந்த பிறகு, அதாவது இன்று முழுவதும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் தமிழக கடலோர பகுதி மற்றும் தமிழக உள் மாவட்டங்களில் தென்கடலோரம் டெல்டா கடலோரத்தில் கனமழை பதிவாகும். பின்பு 13ஆம் தேதி சற்று இடைவெளி விட்டு 14ஆம் தேதி, அதாவது பொங்கல் அன்று ஒரு மழை நாளாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அந்த சுழற்சியானது, அதாவது ஒரு அந்தமான் கிட்ட மற்றொரு சுழற்சி உருவாகி உள்ளது. இந்த சுழற்சியானது கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து கன்னியாகுமரி மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கிலங்கை அருகே அது நிலை கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக 14, 15, 16 ஆகிய 3 நாட்கள் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும். அந்த காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் பரவலான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக கனமழை முதல் மிக கனமழை பொறுத்தவரை டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதியில் ஏற்படும். அதன் பிறகு 19ஆம் தேதி மீண்டும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை அருகே உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தென்சீன கடலிலிருந்து அது மேற்கு நோக்கி நகர்ந்து அந்த தாழ்வு நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு விரைவில் தெரிவிக்கப்படும். மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை ஒட்டிய வங்கக்கடல், அதேபோல் தெற்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் நடுக்கடலில் மிகுந்த எச்சரிக்கையாக மீன்பிடிக்க செல்ல வேண்டும். கடல் காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையத்தை பார்க்கவும். அதேபோல் விவசாய நண்பர்கள் பொறுத்தவரை 14, 15, 16 இந்த 3 நாட்கள் தென் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் பாதிக்கக்கூடிய மழை தெரிகின்றது. அதேபோல் விவசாய நண்பர்கள் தங்கள் அறுவடை பணியை மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த 14, 15, 16ஆம் தேதி மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதுவும் டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதியில் உள்ள விவசாயிகள், தென் உள் மாவட்டங்கள், தென் கடலோர பகுதியில் உள்ள விவசாயிகள். தற்போது மழை வாய்ப்பை பொறுத்தவரை இலங்கை முழுவதும் நல்ல மழை பெய்து வருகின்றது சேட்டலைட் பிக்சரில். அதேபோல் தென் கடலோர மாவட்டங்களில் மழை மேகங்கள் குவிந்து வருகின்றன. வரும் நேரங்களில் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் பரவலான கனமழைக்கு பெய்ய வாய்ப்பு. நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் ஆல்னு ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். மாலை மற்றொரு வானிலை அறிக்கையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.